இதே மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில புதுசா வாங்கிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாட்டிலோட மூடியை திறந்து அதுல இருக்க ஜூஸை வந்து ஃபுல்லா கீழே ஊத்தி காலி பண்ணிடுங்க. ஜூஸை ஃபுல்லா காலி பண்ண பிறகு மூடியை போட்டு மூடிட்டு அதுல இருக்க கவர் எல்லாம் பிச்சு போட்டுருங்க. இப்ப பாட்டிலோட அடிப்பகுதியில ஒரு வரம்பு இருக்கும். அந்த வரம்பு கிட்ட கோடு போட்டு ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துருவோம். அடிப்பகுதியை முழுசா வெட்டி முடிச்ச பிறகு அந்த பக்கம் ஃபுல்லா ஷார்ப்பா இருக்கும். அந்த ஷார்ப்னஸ் இருக்கிறதுனால மீன்கள் உள்ள போறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால வீடியோல காட்டுற மாதிரி பாட்டில நம்ம வெட்டின பகுதியில 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மடக்கி விட்டுருங்க. இப்ப வீடியோல காட்டுற மாதிரி கரெக்டா ஒரு இடத்துல ஹோல் போட்டுட்டு அதுக்கு நேராவே மறுபுறத்திலேயே ஒரு ஹோல் போடணும். இப்ப நம்ம போட்ட 2 ஹோலுமே சரிசமமா இருக்குன்னு அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த பாட்டில் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். இப்போ இந்த பாட்டில கட்டுறதுக்கான நரம்பை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த நரம்போட சைஸ் பாத்தீங்கன்னா 0.70 mm. இந்த நரம்பை ரெட்டையம் அடிச்சு வீடியோல காட்டுற அளவுக்கு எடுத்துங்க. அதாவது கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் அளவுக்கு எடுத்துக்கணும். ரெட்டையம் அடிச்ச நரம்புல ஒரு பக்கத்துல மட்டும் ஒரு அடி கேப் விட்டு வெட்டிடுங்க. இப்ப வீடியோல காட்டின மாதிரி மடக்குன பக்கத்துல ரெட்டை சுருக்கு ஒண்ணு போட்டு பாட்டிலோட அடிப்பகுதியில நம்ம மாட்டிக்கணும். இந்த சுருக்கு எப்படி போடுறோம் அப்படிங்கறத நல்லா பாத்துங்க. நிறைய பேர் இந்த பாட்டில் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்ததுனால தான் இந்த வீடியோ பண்ணிருக்கோம். இன்னும் நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ நம்ம போட்ட ரெட்டை சுருக்க பாட்டிலோட மூடி இருக்கிற பகுதியில போட்டுட்டு அதுல ஒரு பக்கம் நரம்ப தனியா எடுத்து அதுல ஒரு 20 கிராம் ஈய குண்டை வந்து கட்டிக்கிறோம். உங்களுக்கு ஈய குண்டு கிடைக்கல அப்படின்னா நீங்க போல்ட் நெட்டை யூஸ் பண்ணலாம். வீடியோல பாக்குற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கட்டின குண்டு வந்து பாட்டிலோட மூடியோட பக்கத்திலேயே இருக்குன்னு அடுத்து 2 நரம்பையும் ஒண்ணா வச்சு பாட்டிலோட கழுத்து பகுதி கிட்ட ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுல ஒரு நரம்ப தனியா பிரிச்சு அதுல ஒரு 20 கிராம் ஈய குண்டை கோத்து கரெக்டா கழுத்து பகுதி கிட்ட வர மாதிரி கட்டிக்கணும். இது வரைக்கும் நம்ம வந்து 2 குண்டு கட்டிட்டோம். கடைசி குண்டை கட்டுறதுக்காக வீடியோல காட்டுற அளவுக்கு கேப் விட்டு 2 நரம்பையும் ஒண்ணா முடிச்சு போட்டுக்கிறோம். முடிச்சு போட்ட இடத்துல இருந்து ஒரு நரம்பு மட்டும் தனியா பிரிச்சு அதுல ஒரு ஈய குண்டை கோத்து கடைசியா கட்டிடுறோம். இப்போ நம்ம பாட்டில்ல 3 வெயிட்டையும் கட்டின பிறகு இப்படி தான் இருக்கும். இப்படி நீங்க கட்டியிருந்தீங்கன்னா பாட்டில கரெக்டா கட்டியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கட்டின இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா 2 நரம்பு வரும். அதுல ஒரு நரம்பை நம்ம ஏற்கனவே போட்ட ஹோல்ல விட்டுட்டு வீடியோல காட்டுற மாதிரி ஈய குண்டோட சேர்த்து நல்லா ரெட்டை முடிச்சு போட்டு ஸ்ட்ராங்கா கட்டிடுங்க. ஸ்ட்ராங்கா கட்டின பிறகு முடிச்சு போட்ட இடத்துல இருக்க எக்ஸ்ட்ரா நரம்பை வெட்டி போட்டுறோம். இப்போ நமக்கு 1.5 அடியில ஒரு பக்கம் நரம்பு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நரம்போட தலைப்பை எடுத்து வீடியோல காட்டுற மாதிரி மறுபக்க ஹோல்ல விட்டு நல்லா கட்டிடுங்க. இது வரைக்கும் வீடியோல சொன்ன ஸ்டெப் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி நீங்க பாட்டில கட்டியிருந்தீங்கன்னா பாட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த பாட்டில்ல கடைசியா அந்த நரம்பை சமமா வச்சு ஒரு முடிச்சு போட்டு கட்டிட்டா நமக்கு தேவையான நரம்பை அந்த முடிச்சுல ஜாயின் பண்ணி நம்ம வந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இவங்க ரெடி பண்ண பாட்டில்ல எப்படி மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அந்த பாட்டில்ல கொஞ்சமா தண்ணியை எடுத்துட்டு அதுல வந்து மைதா மாவை சேர்க்கிறாங்க. இதுல வந்து இவங்க மைதா மாவு தான் பயன்படுத்துறாங்க. உங்ககிட்ட அரிசி மாவு சோள மாவு எந்த மாவு இருந்தாலும் அதுல வந்து நீங்க பயன்படுத்தலாம். நல்லா மாவை மிக்ஸ் பண்ண பிறகு பாட்டில் நல்லா தூரமா விட்டு எரிஞ்சிடறாங்க. பாட்டில் தண்ணிக்குள்ள போன பிறகு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. இந்த மீன் உடனே எல்லாம் மாட்டிடாது. ஒரு நாள் முழுக்க இருந்து தான் இவங்க மீன் பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம போட்ட பாட்டில் துணியில ஒரு சைஸான மீன் மாட்டிடுச்சு. அவங்க இழுக்கிறத பார்த்தாலே தெரியும் அந்த மீன் எப்படி வருது அப்படிங்கறத பாருங்க. பார்த்து பார்த்து பொறுமையா இல்லைங்கண்ணா. இன்னைக்குல வருது பாரு வருது பாருங்க. புது வார்த்தைகள் காட்டி காட்டி காட்டி